ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர். உங்கள் காரத்துக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சு போடுற அந்த இதுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது கோதுமை தோசை எல்லாம் ஊற்றுறதுக்கு நம்ம கரைச்சிக்குவோம், பஜ்ஜி போடுறதுக்கு கரைச்சிக்குவோம், அது மாதிரி அந்த பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும். இப்படி இருக்கணும். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணணும். சூடு நல்லா ஆயில் இருந்தால் தான் மொறுன்னு வரும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஒரு தண்ணி விட்ட மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சைனீஸ் டிஷ்ஷு செய்கிறவங்கெல்லாம் பெரிய பர்னர் வச்சுட்டு அதில் ஆயில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க எந்த டிஷ்ஷு செஞ்சாலும். அப்போ தான் அவங்க செய்கிற டிஷ் சீக்கிரமாகவும் ஆகும், குயிக்காகவும் ஆகும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் ஆகும். அதனால அது மாதிரி நமக்கு செய்ய முடியாதுனாலும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சரை நம்ம இதில் கொண்டு வந்துடணும். ஆயில், குக்கிங் ஆயில் பிடிக்குதோ ஃப்ரெண்ட்ஸ், அதை ஊற்றிக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்ல பாயிலிங் சூடுக்கு வந்துடுச்சு. காலிஃப்ளவர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துருங்க. நீங்கள் வறுக்கும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா கவலைப்படாதீங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். அது நம்ம அந்த வறுத்த காலிஃப்ளவர் வறுத்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆயிலே கூட ஓகே. அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்லிக், அதாவது பூண்டு உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆக்சுவலி இந்த சைனீஸ் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இதுதான் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பூண்டு சேர்க்குற அந்த வெங்காயத்தாள் அதெல்லாம் தான் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட எண்டில் இருக்கிற அந்த வெங்காயம், அதுவும் அந்த தாளோடு சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு இது போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெங்காயத்தாள் வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அதில் மண் ஜாஸ்தி இருக்கும் அடியில். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு, சாஃப்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டியே உப்பு சேர்த்துக்கோங்க. capsicum க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், ½ டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஃப்லேருந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம்.
ஏன் இந்த சுகர் சேர்க்குறோன்னா இது வந்து கிளேஸ் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ப்ளஸ் ஏதாவது காரம் ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா அதையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இது நல்லா கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. சோள மாவு நம்ம சேர்த்ததுனால இது கட்டியாகும். பார்த்து கவனமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஸ் என்ன ஒரு கிளேசியாக ஃப்ளேவரோட நல்ல அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கிளேசியான சுவையான நல்ல மணமான நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஃபார் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனை எங்கள் வீட்டில் பீஸ் புலாவு பண்ணி அது கூட சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் புலாவ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பச்சை பட்டாணியோட புலாவ். நம்ம ஹோட்டல்லலாம் போனால் இதுக்கு 500-600 ரூபாய் கிட்ட செலவாகுது. அதை உங்கள் வீட்டில் இவ்வளவு ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வர விடாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ தான் அந்த டிஷ் வந்து ப்ராப்பராக ஒழுங்காக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay, see you in the next video. Take care.